எனக்கு ரீசென்ட்டா வந்து பேக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இத பத்தி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது, எங்களுடைய இயக்குனரே வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம பிரபு ஜெயராம் சஜெஸ்ட் பண்ண இடம் தான் கேடன்ஸ் பிசியோ ரீஹேப் கிளினிக். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நைஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த ஷோல்டர் அண்ட் ஜாயிண்ட் பெயின் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது, அங்க இருக்கக்கூடிய பிசியோ டாக்டர் வந்து ரொம்ப சிம்பிளா எனக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. இது மாரி தான் இருக்கும் உங்களுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லி, பேக் போன் மாடலே வச்சு சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ண லைட்டா கொஞ்சம் பயமா இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் இங்க நம்ம க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் அவர் கண்ண பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. அண்ட் தென் நம்ம போனோம். டக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வார்ம் அப் பண்ற மாரி சில விஷயங்கள், அதாவது நம்ம பிசியோ ட்ரீட்மெண்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது டக்குனு இந்த ஃபிங்கர தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரஸ் பண்ணிக்கிட்டாரு. நானும் கஷ்டப்பட்டு தூக்குனேன். "ஐயா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தூக்கிட்டீங்க." அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த கைரோ பிராக்டிஸ் செஷன் போம்போது நான் பார்த்திருக்கேன் நெறைய Instagramல இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் இருந்தாலும் எனக்கு லைட்டா அல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஐயோ! கரெக்ட்டா பண்ணிருவாங்களா? அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தா நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, ஹி இஸ் அ வெல் சர்டிஃபைடு பெர்சன் அண்ட் அனாட்டமி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவரு. அண்ட் தென் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நான் வந்து கன்டினியூஸா நம்ம வந்து இந்த செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணேன். அப்பதான் வந்து சொன்னாங்க, "கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாரி ஒரு பிசியோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, 2 வீக் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அத தொடர்ந்து 6 வீக் ரீஹேப் செஷன் வந்து எடுக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இங்க அடல்ட்க்கு மட்டும் பிசியோ ரீஹேப் செஷன் குடுக்கல. சில்ட்ரன்ஸ்க்குமே குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த ஒபிசிட்டி காரணமாக நெறைய பேருக்கு இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படின்ற மேட்டரயே மறந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஸ்ட்ரெங்தனிங் பண்றதுக்காக அந்த ஸ்ட்ரெங்தனிங் ட்ரெய்னிங்கும் குடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு மாரி ஒரு பிசியோ ட்ரீட்மெண்ட்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செஷன் மட்டும் போலாம், ஒரு செட்டிங் மட்டும் போலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்காதீங்க. அவங்க எத்தன செட்டிங் சொல்றாங்க, எத்தன சிட்டிங் சொல்றாங்களோ அதுக்கேத்த மாரி வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் ஆசை வேண்டுகோள். கண்டிப்பா நீங்க வந்து கேடன்ஸ் பிசியோ ரீஹேப் கிளினிக்க வந்து விசிட் பண்ணுங்க.